ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் காலரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பீஷ்மாஷ்டமி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விரதங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இது பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமியிலிருந்து துவாதசி வரைக்கும், பீஷ்மாஷ்டமியிலிருந்து பீஷ்ம துவாதசி வரைக்கும் இருக்கும். இதோட விளக்கங்கள் நம்ம அகஸ்திய விஜயம் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு எளிமையான விரதங்களில் மகிமை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது 10 நினைக்கிறேன். அது பாகங்கள் நிறைய உண்டு. 1லேருந்து ஒரு 12, 13 பாகங்கள் உண்டு. அந்த விரதங்கள் என்னென்ன விரதங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பூஜைகள் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் அதோட கூடுதலெல்லாம் நிறைய தகவல்கள் உண்டு. அது நம்ம எதையுமே மேலோட்டமாக நம்மளால் என்ன முடியுமோ செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி பார்க்குறோம். ஏன்னா நம்ம எல்லா விரதத்தையும் ஓரளவுக்கு டச் பண்ணோம், ஓரளவுக்கு நாம் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சிறிய மன திருப்தியாவது ஏற்படட்டுமே அப்படின்றதுக்காக தான். சரி, இந்த பீஷ்மாஷ்டமி அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து 5 நாட்களுக்கு கண்டிப்பாக எல்லோருமே பீஷ்மாச்சாரியாருக்கு அர்க்கியம் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, பீஷ்மம் தர்ப்பயாமி அப்படின்ட்டு இந்த கால் விரல்கள் இருக்கு இல்லையா, அதில் லேசாக நின்றுண்டு, அதாவது அந்த குதிக்காலை லேசாக உயர்த்தி பூமியிலேருந்து மேலே உயர்த்தி, நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பார்த்துருப்போம் அர்க்கியம் எப்படி கொடுக்கணுன்ட்டு. நம்ம அடியார்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்க இதை நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. அப்படியே உங்களோட குதிக்காலை லேசாக உயர்த்தி நின்றுண்டு 2 கைகள் எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அவ்வளோ தண்ணி 2 கைகளால் அப்படியே அள்ளி விரல்கள் நுனி வழியாக பூமியை நோக்கி விடுறது தான் அர்க்கியம். அப்படி விடுறச்சே பீஷ்மம் தர்ப்பயாமி, பீஷ்மாச்சாரியாருக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பீஷ்மரை நினச்சி அந்த மாதிரி ஒரு 3 வாட்டியோ இல்லை 5 வாட்டியோ இந்த தர்ப்பண அர்க்கியம்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா தர்ப்பணம் பண்ணுறவங்க நிச்சயமாக 5 நாளும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா பொதுவாகவே நித்திய தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட சந்ததிகள் நல்ல ஒழுக்கத்தோடையும் ஓரளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அடிக்கடி குறிப்பிடுவாங்க இல்லையா. சரி, இதனால் என்ன இந்த மாதிரி அர்க்கியம் கொடுக்குறோம், இதெல்லாம் என்னென்னா பீஷ்மருக்கு அர்க்கியம் கொடுக்கறதுனால நிச்சயமாக நல்லொழுக்கம் நமக்கும் சரி நம்ம சந்ததிகளுக்கும் சரி நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் நினச்சிக்கணும். நல்லொழுக்கம் இதெல்லாம் யாருக்குன்னா ஒழுக்கம் இல்லாமல் சுற்றின்னு இருக்கோம் அப்படின்ட்டுலாம் நினைக்கலாம். பட் ஆனால் மனதாலும் நாம் ஒரு தவறான எண்ணங்கள் தோன்றெடுத்து அப்படி ஆயிடுச்சு வச்சிங்களேன், அது கூட என்ன பண்ணால் நம்மளை கலங்கப்படுத்திடும். நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன்களும் வேறு உண்டு. என்னையா சொல்கிறேன், இதெல்லாம் அந்த வேலை டிவி கம்ப்யூட்டர் ஃபோனுன்ட்டு எக்குத்தப்பாக ஓடிண்டு இருக்குது. நீ பாட்டுண்டு இப்படியெல்லாம் சொல்கிறியே, இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் எதெல்லாம் மனதில் நினைக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அது நல்லதாக இருப்பின் நிச்சயமாக அதுக்குரிய நல்ல பலன்கள் உண்டு. அது முறையற்ற செய்கைகள் அதெல்லாம் நம்ம மனசில் நினச்சிட்டோம், பார்த்துட்டோம், யோசிச்சிட்டோம்னா அதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதுக்குரிய பலன்கள்ன்றதை விட அதற்குரிய வேதனைகள் நிச்சயமாக உண்டு. அப்போ இதிலருந்துலாம் எப்படி மீள்றதுன்னா, நம்ம மனதை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தணும், ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதுக்கெல்லாம் நிறைய அட்டாங்க யோகத்தில் நிறைய பயிற்சிகள்லாம் உண்டு. பட் இருந்தாலும் வாத்தியார் மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த பீஷ்மாச்சாரியாருக்கு நித்தியபடியே யாரெல்லாம் அர்க்கியம் கொடுக்குறாங்களோ அவங்க யாருமே நிச்சயமாக ஒழுக்கம் கெட்டு போகவே மாட்டாங்க அப்படின்ட்டு அஷூரன்ஸே கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பஞ்சகன்யா ஸ்லோகங்கள்ன்ட்டு ஒன்று இருக்குது. அகல்ய, திரௌபதி, சீதா, தார, மண்டோதரி, அந்த நாமத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 108 வாட்டியாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ரக்ஷை, ஒரு சேஃபான லைஃப், சேஃப் ஜோனில் அவங்க இந்த கலியிலையும் நல்லபடியாக ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதுலேயும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், எப்படின்னாலும் மனசு அலப்பாயுமையா ஓடுமையா. சரி, அதுக்கும் வாத்தியார் ஒரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, அந்த மாசிக்கான்ட்டு ஒரு இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த மாசிக்காய் உடச்சி ஒரு சின்ன துண்டை
எப்பொழுதுமே வாயில் வச்சுருக்கிறது, அதோட சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே இறங்குற மாதிரி. குறிப்பாக சந்திர உரையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், இல்லை சந்திரனுக்குரிய நாளில் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். இது என்ன பண்ணனா மனதில் எந்த விதமான கலங்கங்களும் ஏற்படாதபடிக்கு இந்த மூலிகை பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டிருக்கார். அதனால தான் மாசு இல்லா காய் மாசிக்காய் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்றார். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு. பட் ஓகே, சரி, எல்லாம் ஓகே. இந்த குரோதி ஆண்டோட இந்த தை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த அஷ்டமியிலேருந்து இந்த துவாதசி வரைக்கும் நம்ம இதை பண்ணுறோம் வச்சிங்களேன். மற்ற ஏனைய காலங்களை காட்டிலும் இப்போ ஒரு கூடுதல் சிறப்பு ஒன்று உண்டு. அதுதான் நாம் பார்க்க போகிறோம். என்னன்னா அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆசை, போகம், காமம், இந்த இதுக்கெல்லாம் அதிபதி கிரகம் யார் பார்த்துட்டிங்கன்னா சுக்கிர பகவான். அவர் அட் ப்ரெசண்ட் இப்போ வந்து உச்ச நிலையில் இருக்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் ராகு பகவானோட வர ஒரே வீட்டில் இருக்கார். அது வேறு விஷயம் வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஜோதிடத்தில் பொதுவாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓரளவுக்கு இந்த சஞ்சலம் படுறது, கொஞ்சம் தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் சின்ன சின்னதாக, ரொம்ப அப்படின்ட்டு இல்லை. சில சுபர்கள் பார்க்கலாம், சில நல்லவர்கள் பார்ப்பதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமையும் அது எஸ்கேப் ஆகலாம். அதனால் இப்படி இருக்கிறவங்கலாம் எல்லாருமே கெட்டவங்கன்னு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்தையும் எதுக்கு எதுவுமே ரொம்ப ஜோதிட துணுக்கள்லாம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறதுன்னா, அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் சில நல்ல விதிவிலக்குகள்லாம் இருக்கும். அது இருந்து அவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்க. இப்படி ஒரு அம்சத்தை பொதுப்படையாக வந்து சொல்லிட்டோம் வச்சிங்களேன், அப்போது என்ன ஆகும்னா அவங்களாம் இப்படி தான் போல இருக்குது, இப்படி கிரக அம்சங்கள் இருந்தால் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம இப்போ என்ன விஷயத்துக்கு வருவோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போது இந்த சுக்கிர பகவான் ராகு பகவானோட சேர்ந்துருக்காரா, இந்த ஆசை காமம்ன்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த ராகு பகவான் யார் பார்த்துட்டிங்கன்னா அவங்க தான் பித்ரு. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம், முன்னோர்களை குறிக்கக்கூடியவர் அவர். அப்போது இப்போது இந்த 5 நாள் வந்து நம்ம பண்ணக்கூடிய, அதுவும் இல்லாமல் இந்த பீஷ்மாஷ்டமி என்ன நட்சத்திரத்தில் வந்திருக்கு இந்த வாட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா, பரணி திருநக்ஷத்திரம், அதுவும் சுக்கிர பகவானோட திருநக்ஷத்திரம். ஸோ இந்த 5 நாளும், அதாவது கிட்டத்தட்ட புதன்கிழமை வச்சிங்களேன், புதன்கிழமை பீஷ்மாஷ்டமி அன்றிலிருந்து ஒரு 5 நாள் துவாதசி வரைக்கும் தொடர்ந்து தர்ப்பண அர்க்கியம் பண்ணுறது, நித்திய தர்ப்பணம் 5 நாளைக்கு தர்ப்பணம் பண்ணுறது. நம்ம அடியார்கள்லாம் நித்தியப்படி தர்ப்பணம் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். முடிஞ்சால் நித்திய தர்ப்பணம் ரொம்ப மகா விசேஷம். அப்படி முடியாதவங்க இந்த 5 நாளைக்கும் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா, அந்த ஆசை காமத்துக்கு அதிபதியானவர் முன்னோர்ன்ட்டு சொல்லக்கூடிய ராகு பகவானோட சேர்ந்திருக்கும் இந்த வேலையில் முன்னோர்களோட ஆசையால் முறையற்ற எண்ணங்கள், முறையற்ற காம எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் எதுவுமே நம்மளுக்கும் சரி நம்ம சந்ததிகளுக்கும் சரி ஏற்படாத வண்ணம் ஒரு மிகப்பெரிய ரட்சை நிச்சயமாக உண்டு. அதுதான் இந்த பீஷ்மாஷ்டமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலே இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி கோச்சாரம் மூவ் ஆகிட்டே இருக்கோ, அதை ஒட்டி தான் நம்ம செய்யக்கூடிய எந்த பூஜையாகட்டும், எந்த பூஜை அண்டு பலன்கள், தான தர்மங்கள் எல்லாமே அதோட பலன்கள் வந்து வேறுபடும், மாறுபடும். ஸோ அதற்கேற்ப இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்துருக்கும் இந்த வேலையில் நம்ம இந்த மாதிரி பீஷ்மருக்கு அர்க்கியம் கொடுக்கறதுனால நிச்சயமாக நமது மனம் வந்து பண்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகள் அவங்கள நினச்சி பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பீஷ்மாஷ்டமி நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், மோஸ்ட்லி வந்து எல்லோருமே வந்து இந்த லலித சகஸ்ரநாமம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. பட் ஆனால் எப்படியாவது மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த லலித சகஸ்ரநாமத்தை முறையாக ஓரளவுக்கு நல்லா ஸ்பஷ்டமாக சொன்னால் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இது நல்லா திருத்தமாக சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக மன தூய்மை 100% நிச்சயமாக அம்பாள் அனுகிரகம் பண்ணிடுவா ஃபஸ்ட்டு ஒன்று. அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் ரொம்ப சிரமமாச்சேப்பா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, சரி பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு ஈஸியான இன்னொரு ஆல்டர் பாருங்களேன். வாத்தியார் அருளிய விஷயங்களில் துவாதச நாமான்ட்டு ஒன்று உண்டு. அதாவது பெருமாளோட 12 திருநாமங்கள், பெயர்கள். அதையாவது அட்லீஸ்ட் அடிக்கடிக்கு ஒரு நாளைக்கு வாத்தியார் அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட முடியலனா கூட ஒரு 24 தடவையாவது அந்த துவாதச நாமாவை சொல்லிடுங்க அப்படின்றாரு. இதெல்லாம் சொல்கிறதுனால என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, மிகப்பெரிய ரக்ஷை உண்டுங்க நம்மளோட டிசிப்ளினுக்காகட்டும்,
அண்டு நம்ம குடும்பத்தோட அந்த ஒழுக்கமான நல்ல உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு மறுபடியும் நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிடுறது என்னென்னா, ஒழுக்கன்றது ஒரு சாதாரணமாக போச்சு இன்றைக்கி. பட் ஆனால் அப்படி கிடையாதுங்க. அது வள்ளுவர்லேருந்து எல்லாருமே மிகப்பெரிய ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிருக்கு மேலாக தான் ஒழுக்கத்தையே வச்சுருக்காங்கன்னா, அப்போ ஒழுக்கம் உயிரோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்க அது. அந்த ஒழுக்கம் கெட்டு போகிறச்சே அதை தான் அவ்வை கூட சொல்லுவா. ஆன முதல் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிக்கெட்டு போன திசை எல்லோர்க்கும் கல்லனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லனாம் நாடு. அதாவது அது என்னென்னா, ஆன முதல் அதிகம் செலவானால் அப்படின்றது நம்மளோட தவறான செய்கைகளால் நம்மளோட உயிர் சக்தியை ரொம்ப வீணாக்கிட்டோம். மனசு கெட்டு போய் தேவையில்லாத செய்கைகள்லாம் செஞ்சுட்டோன்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே கெட்டவனாக தான் அவன் பார்க்குறச்சே அவன் முகமே அப்படி தான் தெரியும். அவன்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அவனுக்கு எந்த விதமான ஒரு நற்காரியங்கள் எந்த விதமான விருத்தியே ஏற்படாது அப்படின்ட்டு அவ்வையும் சொல்கிறா. ஸோ அதனால் எல்லா பெரியவங்களும் இதை தான் சொல்கிறாங்க. ஒழுக்கன்றது ஒரு அடிப்படை. மனிதனோட வாழ்க்கைக்கு எவ்வளோ பொருள் தேவை, படிப்பு தேவை, எல்லாம் தேவை. அதையும் காட்டிலும் அடிப்படையான ஒரு தேவை டிசிப்ளின், ஒழுக்கம். அதை தரக்கூடியது தான் இந்த பீஷ்மருக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த அர்க்கிய பூஜைகள். அதனால் வாத்தியாரை மனசில் நினச்சிண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 நாள் ரொம்ப ஆன் த வேலை அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இந்த அர்க்கியெல்லாம் கொடுக்கறதுக்கு. தர்ப்பணத்தோடு சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் அவ்வளோதாங்க. இது நமக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னும் போது இதெல்லாம் எதுக்கு நம்ம மிஸ் பண்ணுவானே. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அது ஹெல்ப்பே பண்ணலனாலும் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய லாஸும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ நிச்சயமாக நம்ம நம்பிக்கையோடு பண்ணுவோம். நம்பிக்கை நமக்கு நல்லதையும் செய்யும். ஓம்.